கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 31ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கும் போதே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த நாள் நம்முடைய ஒரு விசேஷித்த ஒரு நாளாக இருப்பதுனால ஃபேஷன் சண்டே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆசரிக்கிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். இந்த ஃபேஷன் சண்டே அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய அந்த பாடுகள் இல்லை வேதனைகளை நாம் நினைவு கூறுதல் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த மனுகுலத்தை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தார், தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மனிதனுடைய பாவங்களுக்காக, மனிதனுடைய அக்கிரமங்களுக்காக அவர் தன்னைத்தானே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்த தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல வாசிக்கும் போது உமது ஆவியை உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு. சங்கீதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் நான் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இன்னொரு வசனத்தில் பார்க்கும்போது இருக்கும், லூக்கா 23:46 இருக்கும், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் மகா சத்தமிட்டு ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இந்த ஒப்பு கொடுக்கிற இந்த அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய பாடுகளை நாம் அதிகமாக தியானிக்கிறோம், சிந்திக்கிறோம், வாசிக்கிறோம், எல்லாமே நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவியை ஆண்டவருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுக்கிறோமா என்று சொல்லுகிற ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஆவியை ஒப்பு கொடுத்ததா அனுபவம் இங்க அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய கிரிகள் எல்லாம் முடித்ததுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்றார், ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவனுடைய கரங்களே அவர் தம்மை ஒப்பு கொடுத்ததான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இங்க சங்கீத பகுதியில் வாசிக்கும் போது இருக்கும், ஆவியை ஒப்பு கொடுக்கிற ஒரு மனுஷனை அவர் என்ன செய்றார், அதாவது சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று சொல்லி என்ன செய்றாரு. அதாவது சங்கீதக்காரன் பிதாவாகிய தெய்வத்திட்ட ஒரு முறை வைக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்ப ஆவியை ஒப்பு கொடுக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொன்னா, இவர்கள் மீன் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை வெறுப்பவர்களா இருப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆவி அதான் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அவருடைய கையில அவருடைய கையை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு நாள் நான் என்ன செய்ய மாட்டேன், வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவரோடு கூட நான் என்ன செய்ய மாட்டேன், ஐக்கியப்பட மாட்டேன், அவர்களை வெறுத்து விடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நான் வெறுப்பது மட்டுமல்ல, நான் கர்த்தரையே நான் நினைச்சேன் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு பாடுகளை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த 40 நாட்கள் அவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்றாங்க, அந்த பாடுகளை தியானித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார், எப்படியெல்லாம் வேதனைப்பட்டார் என்று சொல்லி பலவித கோணங்களில் பலவிதமான சூழ்நிலைகள் என்ன செய்றாங்க தியானித்தாலுமே, ஆனால் ஆவியை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்குதா அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கிறதான ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு காலத்தினுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்பவுமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு காலத்தினுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு அந்த அக்கேஷனுக்கு தகுந்தாறு போல இன்னைக்கு என்ன செய்றாங்க, ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி போதித்து கொண்டு இருப்பவர்கள் கூட தன் ஆவியை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்காத ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். தன் வாழ்க்கையை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்காத ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். தன் சூழ்நிலைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்காத ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல அவர் சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டவர் நீங்க சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டதுனால நான் என்ன செய்ய மாட்டேன், வீண் மாயைகளை பற்றி கொள்வரோடு கூட நான் ஐக்கியப்பட மாட்டேன், உண்மையே நம்பி இருப்பேன் என்று சொல்லி அவர் இந்த இடத்தில் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது.
நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அவரையே நம்பி இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, அந்த நாளிலும் ஆண்டவரே, என் ஆவியை உம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என்னை மீட்டுக் கொண்டீர் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொன்னது போல ஆமென். ஆண்டவரே, ஆவியை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரே, ஆமென், வீண் மாயிலை பற்றி கொள்வதை நான் வெறுத்து ஆமென் கர்த்தரையே நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்களும் ஆண்டவரே இந்த 2 நாட்களே சிலுவையின் பாடுகளை தியானிக்கிறோம், சிந்திக்கிறோம் ஆண்டவரே. வீண் மாயைகளை விட்டு மாயமானவர்களை வெறுத்து ஆண்டவரே கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கிற அந்த அனுபவத்தை நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைகளை ஆசீர்வதிங்க. அப்பா, ஆலயத்துக்கு போகிற பிள்ளைகள் என்னென்ன நோக்கத்தோடு கூட கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து போகிறார்களோ அந்த சூழ்நிலைகள், அந்த காரியங்களை என் கர்த்தர் நீங்க வாக்கிய பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியாண்ட கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.